வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் சில வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகளை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சில நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு பர்டிகுலர் பங்கு சற்றே அதனுடைய முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு நெருங்கி போயிருக்கு. பல நாட்களாக நமக்கு பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையோ ஏற்றத்தையோ கொடுக்காத இந்த சூழ்நிலையில் தற்சமயம் ஒரு சின்ன ஏற்றத்தோடு மேலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலையில் நமக்கு கண்ணில் தெரிஞ்ச ஒரு பர்டிகுலர் பங்கு என்னுடைய பொசிஷனை நான் அதில் வச்சுருந்ததுனால நான் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக அதை பார்த்ததுனால நான் இந்த பர்டிகுலர் பங்கை அலர்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வாங்கியிருந்தீங்க, அந்த டிப்பில் எங்கேயாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கி இருக்கிறதுனால இது ஒரு அலர்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். டிபி ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு 151 ரூபா 61 காசில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 152.40 போயிருக்கு. நம்ம கொடுத்தது 156, 180 அண்ட் 200 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் அந்த ஃபஸ்ட் லெவலுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. எடுத்த உடனே அது மேலே போயிடல. கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ் சப்போர்ட்டை போய் நான் ஏற்கனவே சொல்லுவேன், சில நேரங்களில் அந்த இடம் வரைக்கும் அப்படி போய் மீண்டும் ஒரு டச் கொடுத்து அங்கேருந்து திரும்பி வரும். நம்ம அந்த பேஸ் சப்போர்ட்டை கட் பண்ணிட்டா தான் நமக்கு வீக்னஸ்ஸு. கட் பண்ணாமல் அந்த லெவலை டச் பண்ணி திரும்பிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மேலே போகும்போது நமக்கு கீழேருந்தே ஒரு வாங்கி ஒரு நல்ல பெனிஃபிட்டோட க்ளோசிங் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் பங்கு. இந்த வாரத்தினுடைய லோவே 116 தான். இந்த வாரத்தினுடைய உச்சம் 152. நல்ல வால்யூமோட ஒரு ஏற்றத்தோடு இந்த பர்டிகுலர் பங்கு முடிஞ்சிருக்கு. ஸோ யாராவது டிபி ரியாலிட்டியில் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் வரக்கூடிய திங்கக்கிழமையில் நல்ல ஒரு அலர்ட்டாக பார்த்துக்குங்க. ரொம்ப 156 தாண்டியே போயிடுமா அப்படின்னா நம்ம எந்த முயற்சியும் பார்க்க வேண்டாம். அந்த லெவலுக்கு வரும்போது தாண்டிச்சு நல்ல ஒரு க்ளோசிங் அதை தாண்டி வைக்கிறாங்க அப்படின்னா 180க்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை போனாலும் போகலாம் சார் அப்படின்ற ஒரு அரைக்குறை நம்பிக்கையோடு இருக்கிறீங்கன்னா ஒரு 50% மினிமம் கொடுத்துட்டு தற்சமயம் பங்குச்சந்தை சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இதை முதல்ல எடுத்து சொல்லியிருக்கிறேன். இனி வரக்கூடிய வாரத்தில் நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய சில பங்குகளை உங்களுக்கு அதற்கான காரணங்களோட வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பங்குகளை இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை பொறுமையாக பார்த்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் அதில் நீங்கள் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. இந்த வாரத்துக்கான பங்குகளை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு BLS இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய BLS. இந்த BLS 397 ரூபா 40 காசில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 302 அப்படிங்கிறது நல்ல ஒரு பேஸ் சப்போர்ட்டாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு இருந்திருக்கு. அதற்கு கீழே ரொம்ப மேக்ஸிமம் க்ளோசிங் அப்படிங்கிறத இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2024 போகலை. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்துக்கு ஒரு சில வாரங்கள் முன்னாடி அதனுடைய லோ 308 வரைக்கும் தான் போயிருக்கு. இந்த வாரமும் பார்த்திங்கன்னா அதனுடைய லோ 325 வரைக்கும் தான் போயிருக்கு. இருந்தாலும் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தோடு கொண்டு போய் 397 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தளவில் 385 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்துச்சு. அதை தாண்டி தான் இப்போ அது க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ அதற்கு மேலே இது நல்ல ஒரு மூமெண்ட்டோடு போகும்போது 429 அப்படிங்கிற முதல் லெவலுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 502 அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இந்த பர்டிகுலராக 402க்கு மேலே ஒரு வேகம் எடுத்து போகும்போது நமக்கு இந்த 2 லெவல்ஸில் ஃபஸ்ட்டு 429 அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 502 நமக்கு வாய்ப்புகளாக வரும். அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் பங்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ பொறுமையாக நீங்களும் அதை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் பங்கில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஜூபிட்டர் வேகன் லிமிடெட் JWL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கு. இதுவும் 265 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அந்த இடத்துலேருந்து ஏற்கனவே திரும்பி இருந்தது. அதே மாதிரி இந்த தடவையும் ஆல்மோஸ்ட் அந்த லோ வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த வாரத்தினுடைய லோவே பார்த்தீங்கன்னா 287 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து தான் அது மேலே போயிருக்கு. ஸோ 343 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதில் இருந்தது. அதை தாண்டி இந்த வாரம் ஒரு சின்ன க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால இன்னமும் 362க்கு மேலே அது தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பார்க்குறேன். அப்படி வரும்போது முதல் லெவலாக நமக்கு 389 அப்படிங்கிற முதல் லெவலுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 427 அப்படிங்கிற இரண்டாவது லெவலுக்கும் இந்த பர்டிகுலர் பங்கு தற்சமயம் போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்து பார்க்குறேன். கீழே
ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 343, அதையும் உடச்சி கீழே வந்துச்சுன்னா 265. ஸோ அடுத்த வாரம் அதனுடைய க்ளோசிங்கை பாருங்கள். இந்த வாரம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு, இருந்தாலும் அடுத்த வாரம் அந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அடுத்த கட்டமாக இந்த 2 லெவல்ஸுக்கும் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய முடிவுகளை எடுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ரெடிங்டன் 250 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு 6 வாரங்களாக பார்த்தீங்கன்னா 255க்கும் 222க்கும் நடுவிலேயே வந்து இதனுடைய க்ளோசிங் ஆனது இருந்திருக்கு. 6 வாரமாக பாருங்கள், அப்படியே அதுக்குள்ளேயே தான் சுற்றி இருக்குது. இப்போ இந்த வாரமும் நல்ல வால்யூமோடு ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. அடுத்த வாரம் ஒரு வேளை 255க்கு மேலே போச்சுன்னா 6 வாரமாக வெளில போகாது, அடுத்த வாரம் வெளில போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஒருவேளை மார்க்கெட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த 255க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். சந்தர்ப்பம் கொடுத்தா மட்டும் முயற்சி செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடணும். 255 தாண்டி அதனுடைய க்ளோசிங் போச்சு அப்படின்னா 290 அப்படிங்கிற முதல் லெவலுக்கு நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா தான் நமக்கு 333 அப்படிங்கிற செகண்ட் லெவல் வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் என்ட்ரியை கொடுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மணப்புரம் ஃபைனான்ஸ், இதுதான் நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு. 234 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது ரொம்ப நாளாக இந்த லெவலில் வந்து போகாமல் இதுதான் ஒரு பிரேக் அவுட் லெவலாக இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல வால்யூமோடவும் ஏறி இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ இதனுடைய லெவல்ஸில் இது மேலே இன்னும் 247 தாண்டி இன்னும் வேகமாக போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் போது முதல் லெவலாக 267 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 296 அப்படிங்கிற செகண்ட் லெவலுக்கும் இதில் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்திருக்கிறதுனால அடுத்த வாரமும் இதனுடைய ஏற்றம் தொடர்ந்தால் 267 அண்ட் 296 இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். காரணங்கள் இதுதான். இதற்கு முன்னாடி இந்த க்ளோசிங் இது கொடுக்காத ஒரு இடத்துல இது முதல் முறையாக போயிருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப்பாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பிரேக் பண்ணி இது போகும்போது நமக்கு இந்த 2 வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்களும் பொறுமையாக அதனுடைய மூமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு திருப்தி இருந்தால் மட்டும் என்ட்ரி கொடுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா? 5ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து IDBI பேங்க் 81 ரூபாயில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 75க்கும் 66க்கும் நடுவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த வாரம் மேலே வந்திருக்கு. இருந்தாலும் இதனுடைய அடுத்த கட்ட மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி போகும்போது வாய்ப்புகள் தரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் எடுத்திருக்கேன். ஸோ 82க்கு மேலே ஒரு நல்ல வேகம் எடுத்து போகக்கூடிய வாய்ப்பு அடுத்த வாரத்தில் நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடச்சிதுன்னா முதல் லெவலாக நமக்கு 92 அப்படிங்கிற லெவலும், அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 108 அப்படிங்கிற அதனுடைய ரீசெண்ட் உச்சத்துக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி IDBI பேங்க் லிமிடெட்டில் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சி இது போக ஆரம்பிச்சதுன்னா இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 லெவல்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த வாரத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். இதுதான் இந்த வாரத்தில் எனக்கு கண்ணில் பட்ட ரொம்ப விலை குறைந்த பங்குகளில் நான் எடுத்துக்கிட்ட பங்குகள். ஸோ எனக்கும் இதில் நல்ல சரியான வாய்ப்புகள் கிடைச்சா தான் நானும் இதில் என்ட்ரி கொடுப்பேன். அதே மாதிரி நீங்களும் சரியான வாய்ப்புகள் கிடைச்சி அடுத்த வாரம் பங்குச்சந்தை வந்து நம்ம ஏற்கனவே நிஃப்டி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி அந்த இப்போ போயிருக்கக்கூடிய அந்த லெவல்லேருந்து மேற்கொண்டு மேலே போனால் மட்டுமே நமக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா அதுவே ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மாறிடும் அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்து கொஞ்சம் நிஃப்டியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஸ்டாக்ஸில் என்டர் பண்ணுறது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஸோ அதனால் நீங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய ஸ்டாக்ஸ். ஸோ இன்கேஸ் ஏதாவது இடைப்பட்ட நேரத்தில் வாய்ப்புகள் கிடச்சி ஏதாவது பங்குகள் கண்ணில் தென்பட்டால் நானும் அதில் ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.